வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பச்சை தமிழ் மிக்கி வீரா. இது பச்சை தமிழ்ன்ற பக்கம் உலக ஃபேஸ்புக் தமிழ் மனசாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரமான ஹெச்டி வீடியோஸ் அண்ட் புதுப்பட வீடியோஸ் எல்லாமே நம்ம எப்படி கிராக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு நெட்வொர்க் ஒன்று இருக்குது. அதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்துஷான் அப்படின்னு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது நீங்கள் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூசி ப்ரௌசர் போங்க. யூசி ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி நான் ஏற்கனவே லிங்க்கு கொடுத்துக்கிறேன் அந்த வீடியோக்கு மேலே. இந்துஷான், அதாவது EINTHUSAN அப்படி கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்துட்டாலே அந்த வெப்சைட் வந்துடும். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் கண்ணு தமிழ் பிளே மாதிரிலாம் கிடையாதுங்க. அருமையான வீடியோஸ், அதாவது லோட்டஸ் குவாலிட்டி ஐங்கரன் வீடியோ டிவிடி எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாம் புது படங்கள் தான். அதுவும் லேட்டஸ்டான வந்த படம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சண்டி வீரன், ஆரஞ்சு மிட்டாய், ஓகேங்களா. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறையா இருக்குது. தமிழ் மட்டும் கிடையாதுங்க, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஏகப்பட்ட லாங்குவேஜில் இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து சண்டி வீரன், ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது, தென் சகலகலா வல்லவன் இருக்குது. எல்லாமே பக்கா குவாலிட்டிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி அதை எப்படி நான் கிராக் பண்ணி இருக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஆன்லைன் வெப்சைட்னால ஆன்லைனில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குங்க. இதனால நீங்களே மெரசலாகிடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 159 பேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேஜிலும் நல்லா சூப்பரான படங்கள், புது படங்கள், நீங்கள் பார்த்து மிஸ் பண்ண படங்கள், நீங்கள் பார்க்காம இருக்கிற படங்கள், எல்லா படத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2வது பேஜுக்கு போகிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள், எல்லாம் புது படங்கள் தான் இருக்கும். எப்போவுமே வந்து பாருங்கள், படம் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, தேட்டர் பிரிண்டில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி, அதாவது ஹெச்டி வீடியோஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெமரி கார்டை தூக்கி டிவிடி பிளேயில் போட்டு ஹோம் தேட்டர் எஃபெக்டில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சகலகலா வல்லவங்க அந்த படத்தை வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னா வந்து பாருங்கள் வீடியோ ப்ளே ஆகும், ஓகேங்களா. வீடியோ லோடிங் ஆகி ப்ளே ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வீடியோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், ப்ளஸ்ஸு போட்ட மாதிரி. அதை நீங்கள் அதை வந்து கிளிக் கொடுங்க, ஓகேங்களா. அது கிளிக் கொடுத்தோன்னா பாருங்கள் வீடியோ வந்து பெருசாகும். வீடியோ அந்த பெருசான பிறகு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படின்னு. இப்போ வீடியோ பெருசாகும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பெருசானவங்க பாருங்கள், கீழே ஒரு பாருங்கள் 3 புள்ளி இருக்கா, கீழே ஒரு 3 புள்ளி நேராக இருக்குதா, அந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா. அந்த புள்ளியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளே வித்துன்னு கேட்கும். ப்ளே வித்துக்கு போய்ட்டு 2 மினிட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 மினிட்டுக்கு அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் கிடையாதுங்க, ஜஸ்ட்டு நார்மல் குவாலிட்டி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பேர் கொடுத்தா போதும். அதாவது உங்களோட பேர் இல்லை படத்தோட பேர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து அந்த படம் வந்து சீக்கிரம் டவுன்லோட் ஆகிரும், ஓகேங்களா. நீங்கள் வந்து யூசி ப்ரௌசரில் போய் வீடியோ டவுன்லோட் பண்ணதை விட எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் 2 மினிட்டுக்கு மாற்றி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷங்க ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது டக்குன்னு படம் ஏறிடும். அதுமாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டவுன்லோட் லிஸ்ட்டில் இருக்கும், ஓகேங்களா. எப்போவுமே நீங்கள் படம் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் வந்து மெமரி, இன்டர்னல் மெமரி இருந்தாலும் சரி, SD கார்டு இருந்தாலும் சரி, ஒரு 2 GB ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இல்லை 1 GB ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, படம் அப்போ ஸ்பீடாக ஏறும். ஏன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 GBக்குள்ளே 1 GBக்கு மேலே தான் இருக்கும், ஓகேங்களா. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்து மிஸ் பண்ண படங்கள், பார்க்காத படங்கள், அதெல்லாம் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும்னா இவ்வளோ பேஜ் இருக்குது, அவ்வளோ பேஜுக்கு நான் போய் எப்படி நான் எங்கே போய் தேடுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க, தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அதிலே வந்து பாருங்கள் மேலே சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், நான் மாசுன்னு கொடுக்குறேன். சும்மா நான் மாசுன்னு கொடுத்தா போதும், மாசுங்கிற படத்தில் என்னென்ன படம், என்னென்ன வீடியோஸ் எல்லாமே ஓடியாந்துடும். இப்போ நான் மாசுன்னு கொடுத்து சர்ச்சு கொடுக்குறேன். சர்ச்சு கொடுத்தோன்னு பாருங்கள் வந்துச்சு பாருங்கள், ஆடியோ சாங்கு, தென் மூவி டிமாண்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். அதாவது மாசுங்கிற பேரில் என்னென்ன படம் இருக்குன்னு வந்துடும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ண பிறகு உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்ன படங்கள் வந்திருக்குன்னு. இப்போ நான் மாசுன்னு கொடுத்தது எதுக்காகனா, நம்ம சூர்யா நடித்த படம். அந்த படம் வந்து எப்படின்னா, அந்த பாருங்கள் கீழே ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மாசு என்கிற மாசலா மணி அப்படின்னு அந்த படத்தோட பேர் மாற்றிக்கிறதுனால அந்த மாதிரி கீழே காட்டுது. மாசுங்கிற மாசலா மணியை நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தன பிறகு அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து
ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிராக் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரிக்ஸு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் ஆன்லைனில் தான் பார்க்க முடியும், இந்த வீடியோஸு ஆன்லைனில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் முடியாதுங்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் கிராக் பண்ணிட்டு தான் சப்ப மேட்ருன்னு சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சில பேருக்கு புரியல, அதனால் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? அது மாதிரி ப்ளே ஆன பேர் அதே மாதிரி இங்கே கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து அதே மாதிரி வீடியோ ஸ்க்ரீன் பெருசாகவும் நீங்கள் டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு யூசி ப்ரௌசர் கண்டிப்பாக தேவை. சில பேர் யூசி ப்ரௌசர் கூட எங்களுக்கும் தெரியாது. நான் ஒன்றும் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இப்போ டெவலப் பண்ண வீடியோஸ் நான் காட்டுறேன். ஆரஞ்சு மிட்டாய் பார்க்கவே வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதாவது எப்போவுமே ஒரு முக்கியமான படமாக இருந்தாலும் சரி, நல்ல படமாக இருந்தாலும் சரி, எப்போவுமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது என்னோட என்ன சொல்கிறது, கோரிக்கை. இருந்தாலும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் பார்க்க ஆசைப்படுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீனை காட்டுறேன். இதில் நீங்கள் ஹெட்செட் போட்டுக்கிட்டு நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் வச்சு பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிரிண்ட் எங்கேயுமே கிடைக்காது. அதாவது தமிழ்களில் கூட சரி ஏமாற்றுவானுங்க. அதாவது 4-5 வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 GB 1.5 GBக்கு மேலே இருக்கும். சில சமயம் அந்த மாதிரி தமிழ்களில் ஒரு வீடியோ இப்போ ப்ளே ஆகிறது கிடையாது, எனக்கு தெரியும். சில வீடியோ வந்து வீடியோ பிளேயிங் எரர்னு வரும். ஆனால் இந்த endusunger.comல எல்லாமே வந்து பக்கா ஒரிஜினல் குவாலிட்டி, எந்த ஒரு வீடியோஸும் எரர் கிடையாது. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெப்சைட்டு. அதாவது இந்த சினிமா கம்பெனிக்காரன் அப்ரூவ் கொடுத்து தான் அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோருக்கு போய் யூசி ப்ரௌசர் எப்படி டெவலப் பண்ண சொல்லி தரப்போகிறேன். யூசி ப்ரௌசர் நீங்கள் கொடுத்தாலே போதும், இது மாதிரி வந்துடும். மேலே மோர்னு இருக்கும், மோர் கொடுத்துட்டிங்கன்னா யூசி ப்ரௌசர் எல்லாமே வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் சர்ச் இட் ஃபாஸ்ட்னு இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் டியூப் மேடு கூட உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு யூசி ப்ரௌசர் டெவலப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா யூசி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்குள்ளேயே கூகுள் இருக்கும். அதாவது யூசி ப்ரௌசர் எல்லாமே நம்பர் 1ங்க, அதுலேயே எல்லாமே இருக்குது. அதுலேயே ஒரு கூகுள் ஒன்று இருக்கும். அந்த கூகுளுக்கு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டியூப் மேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஓடியாந்துடும். பாருங்கள், இப்போ டியூப் மேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டியூப் மேட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு பாருங்கள், அதுதாங்க இந்த டியூப் மேட் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். அது நீங்கள் கிளிக் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த பாருங்கள், கீழே டவுன்லோடு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் டவுன்லோடு கிளிக் கொடுத்தாலே உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும் யூசி ப்ரௌசரில். அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது 3 புள்ளி இல்லை, நாம போட்ட மாதிரி 3 கோடு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்களா வந்து பாருங்கள், நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்து அதில் இந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3 கோடை வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்தானே நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோஸ் வந்து அந்த ஃபைலில் போய் சேவ் ஆகிரும். இப்போ நான் டவுன்லோடு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டவுன்லோடான ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, இன்ஸ்டால்னு கேட்கும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால்னு கேட்கும். அது எப்பயும் போல் உங்களுக்கு தெரியும், செட்டிங் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்னோன் சோர்ஸ்னு கொடுத்துட்ட பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே நம்ம பச்சை தமிழில் பக்கம் கிட்டத்தட்ட பட்டை கடுப்பிட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று ஆண்ட்ராய்டு டிப்ஸை மட்டும் பார்க்குறீங்க, யாரும் ஷேர் பண்ணுறது கிடையாது. பரவாயில்ல, கொஞ்சம் இனிமேட்டு ஆண்ட்ராய்டு டிப்ஸை குறைச்சிக்க வேண்டியதான். நம்ம பக்கம் 30,076 லைக் வந்திருக்கு. தென் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சம்மந்தமான எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நம்மளோட பேஜ் இன்பாக்ஸில் மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்களை சிஓ தட்டா பாபாய் அன்புடன் பேச தமிழ்.